இந்த நாளுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வாக்கியம் அது பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். பாருங்க பிரியமானவர்களே, இந்த நாளுக்குரிய தலைப்பு உண்மை, உண்மை உள்ளவன். ஆகவே தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது உண்மையை எதிர்பார்க்கிறார். இந்த நாள்ல பாத்தீங்கன்னு சொன்னா உண்மைன்ற பேச்சுக்கே இடம் இல்லை. எவன் ஏமாறுவான், எப்ப எடுத்துட்டு போயிடலாம், இப்படிதான் இருக்காங்க. அது கூட இருக்கிற நண்பர்களா இருந்தாலும் சரி, அல்லது பிரவினர்களா இருந்தாலும் சரி, சொந்த சகோதர சகோதரிகளா இருந்தாலும் சரி, உண்மை இல்லை. தேவன் எதிர்பார்க்கின்ற உண்மை மனுஷங்கிட்ட இல்லை. ஆகையினால தேவன் சொல்லும்போது சொல்றார், ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளுங்க, புதத்தளவுல தொழுது கொள்ளாதீங்க, உங்க உள்ளத்திலிருந்து வரணும். உண்மையாகவே நீங்கள் என்னை யார் என்பதை அறிந்து கொண்டு, நான் எப்படிப்பட்டவர், எப்படிப்பட்ட தேவன், எனக்கு பிரியமானது என்ன என்பதையெல்லாம் நீங்கள் அறிந்து எனக்கு பயந்து உண்மையோடு என்னை தொழுது கொள்ளுங்கன்னு சொல்றார். ஆகையினால இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா ஆண்டவர் வேதத்தின் அடிப்படையிலேயே சொல்றார், அவர் தம்முடைய பரிசுத்தவான்களை நம்புகிறதில்லை. கரெக்டா சொல்றாங்க, விளையாட்டு கிடையாது. ஏன்? உண்மை இல்லை. பரிசுத்தவான்களை நம்புகிறதில்லைன்னு சொன்னா அங்க உண்மை இல்லை. ஏதோ பேரளவுக்கு உதட்டளவுக்கு போதிக்கிறார்கள் அல்லது தேவனுடைய ஊழியத்தை செய்கிறார்கள் என்ற அர்த்தம். இப்போ உங்களுக்கு போதிக்கிறேன், தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்கிறேன்னு எனக்கு தெரியல, ஆனா அவருக்கு பயந்து ஜீவிக்கணும்ன்ற அந்த எண்ணம் நமக்குள்ள இருக்குது. அததான் தேவன் விரும்புகிறார். எந்த காரியமா இருந்தாலும் சரி, காரியமோ பெரிய காரியமோ எதுவா இருந்தாலும் சரி, உண்மையா இருப்போம். அது உலகத்தினுடைய காரியமா இருந்தாலும் சரி, தேவ காரியமா இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய காரியங்களா இருந்தாலும் சரி, எதுல இருந்தாலும் உண்மையா இருப்போம், அசைக்கவே முடியாது. பாருங்க என்ன மாதிரியான காரியங்கள்லாம் நடக்குது பாருங்க. வேதத்தின் அடிப்படையில் பாருங்க, உபாகமம் 7ஆம் அதிகாரம், உபாகமம் 7, 9, 10. ஆகையால் தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்றும் பகைக்கிறவர்களுக்கு பிரத்யட்சமாய் பதிலளித்து அழிப்பார் என்றும் பகைக்கிறவனுக்கு தாமதியாமல் பிரத்யட்சமாய் பதிலளிப்பார் என்றும். பாருங்க பிரியமானவர்களே, நீங்கள் அறிய வேண்டும்னு சொல்றாரு. அவரை பகைக்கிறவர்களுக்கு அவர் பயங்கரமானவரா இருக்கிறார். அவருக்கு பயந்து 9ஆம் வசனத்துல பாருங்க, அவருக்கு பயந்து அன்பு கூர்ந்து தமது கற்பனை கை கொள்கிறவர்களுக்கு அப்பதான் 1000 தலைமுறை மட்டும் அவருடைய கற்பனைகளை அவர் மேல் அன்பு கூர்ந்து அதை கடைப்பிடிக்கணும்னு சொல்றாரு. ஏதோ பேரளவுக்கு சொல்றாரு, கடைப்பிடி, அப்படி இருக்காதீங்கன்றாரு. அவர் எவ்வளவு அன்புள்ளவரா இருக்கிறார், எதற்காக நமக்கு அந்த கற்பனைகளை கொடுத்திருக்கிறார், கட்டளைகளை கொடுத்திருக்காருன்னு சொல்றத சொல்லி நம்ம அதை உணரணும். எதிராளி ரொம்ப பயங்கரமானவன், எதிராளியை குறிச்சு நமக்கு அதிகமா தெரியல. பிசாசானவன் தந்திரம் உள்ளவன். எந்த காரியமா இருந்தாலும் சரி, குற்றப்படுத்தணும்னு சொன்னா தேவனுடைய கட்டளைகளையும் கற்பனைகளுக்கும் விரோதமா செய்ய வச்சுதான் குற்றப்படுத்த முடியும். அல்லனா அவனால குற்றப்படுத்தவே முடியாது. நீங்க அதை நல்லா புரிஞ்சுக்கணும். வேதத்தின் அடிப்படையில் ஆண்டவர் எதை செய்ய சொல்றாரோ அதை செய்யாமல் போனால், எதை செய்ய வேண்டாம் என்று சொல்கிறாரோ அதை செய்தால் நீங்களோ நானோ யாரா இருந்தாலும் குற்றப்படுத்தப்படுவோம். இதுதான் அவனுடைய தந்திரம். இதை முதல் புரிஞ்சுக்கணும் நம்ம. ஆகவே வேதத்தை நன்றாய் படிக்க வேண்டும். வேதத்திலே நம்முடைய கவனம் இருக்க வேண்டும். வேதம் என்ன சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது, அதுல நம்ம
ஆணித்தரமா அதுல நம்ம கரைச்சி குடிச்சவங்களா இருக்கணும். நேரத்தை செலவு பண்ணணும் வேதத்துக்கு. இல்லைன்னு சொன்னா நமக்கு தெரியாமலே நிறைய காரியங்கள்ல போய் மாட்டிடுவோம். நம்ம நிறைய கிறிஸ்தவம் பாருங்க பச்சை குத்திடுவாங்க தெரியாம. ஆண்டவர் செய்யாதேன்னு சொல்றாரு, செய்யறாங்க. கைகளை கீறி கொள்ளாதேன்றாரு, கீறிக்கிறாங்க. இன்னைக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னாக்கா கையில கோடு கோடா இருக்கும். நிறைய பேருக்கு கையில கோடு இருக்கும். காரணம் என்ன? பிளேட் எடுத்து கீறிக்கிறாங்க. கீறும்போது ரத்தம் வெளியே வந்தா பிசாசோடு உடன்படிக்கை ஆயிடும். விளையாட்டு கிடையாது பிரியமானவர்களே. உள்ள புகுவதற்கு அவனுக்கு வழி கெடுக்குறீங்க, கேட் உண்டாக்கி தரீங்க. பச்சை குத்தும் பொழுது கேட் உண்டாக்கி தரீங்க. நிறைய காரியங்கள் இருக்கு. பெண்களை இச்சையோடு பார்க்காத, ஆண்களை இச்சையோடு பார்க்காதன்னு சொல்லும் போது பார்த்தா கேட் உண்டு பண்றீங்க கண்ணு வழியா. அசுத்தமானதை கேட்காதன்னு சொன்னா கேட்டா காது வழியா கேட்டு உண்டு பண்றீங்க. நிறைய காரியங்கள் இருக்கு. தேவன் சொல்றாரு, பரிசுத்தமாய் உன்னை காத்துக்கொள், உன் சிந்தனைகள் எண்ணங்களை பரிசுத்தமாய் வைத்துக்கொள். சிந்தனை எண்ணங்களை பரிசுத்தமா இல்லைன்னு சொன்னா தேவையில்லாத உள்ள புகும், தேவையில்லாத பிரச்சனைகள். நம்ம போய் நம்மளே கேட்ட திறந்து கொடுத்து கதவை மூடி தாப்பால் போட்டு பூட்டு போட்டு சாவி எதிராளி கிட்ட கொடுக்கிற மாதிரி. பிரியமானவர்களே, வேதத்தின் அடிப்படையில் பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, என் கற்பனைகளையே நீங்க அன்பு கூர்ந்து கை கொண்டால் 1000 தலைமுறை இலவசமா நம்முடைய சந்ததிக்கு வாங்கி வச்சுட்டு போலாம். 1000 தலைமுறை மட்டும் அவர் கிருபைரக்கம் காட்டுகிற தேவனா இருக்கிறார். யோசுவா சொல்றாரு பாருங்க, யோசுவா 24:14 என்ன சொல்றாரு பாருங்க. யோசுவாவின் புஸ்தகம், ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவித்து உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரை சேவியுங்கள். இங்க என்ன பண்றாருன்னா, யோசுவா ஜனங்களை எல்லாரையும், மூப்பர்கள் மற்ற மக்கள் எல்லாரையும் கூப்பிட்டு அவங்களுக்கு கடைசியாக அவர் பேசுறாரு. 24ஆம் அதிகாரத்துல கடைசியா அவரு ஆண்டவர் எப்படியெல்லாம் நம்முடைய முற்பிதாக்களை பாதுகாத்து ஆபிரகாம் முதற்கொண்டு அவர் இருந்த தேசத்திலிருந்து எப்படி நம்மளை கொண்டு வந்திருக்காரு, எப்படிப்பட்ட ஒரு விக்கிர தேசத்துல இருந்தோம், அதுல இருந்து எப்படி வேறு பிடிச்சு கொண்டு வந்து நம்மளை எகிப்து தேசத்திலிருந்து அந்த பலத்தை பார்வோனுடைய கைக்கு நம்மளை நீங்களாக்கி கொண்டு வந்து மீண்டும் வனாந்தரத்துல பல விதமான சோதனை மத்தியிலேயும் நம்மளை பாதுகாத்து கொண்டு வந்து இப்பொழுதும் யோர்தான் நதிக்கு இக்கரையில வந்து நம்ம இருக்கிறோம். ஆகவே நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவர் உத்தமமும் உண்மையுமாய் சேவித்து உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்தில் எகிப்தில் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரையே சேவிங்கள் சொல்றார். அப்படிப்பட்ட மக்களுக்கு தான் 1000 தலைமுறை மட்டும் அவர் இரக்கம் காட்டுகிறவரா இருக்கிறார். அதை விட்டுட்டு நம்ம மற்ற மக்களை போல அவங்களை திருப்திப்படுத்த இவங்களை திருப்திப்படுத்த போகாதீங்க. முற்றுப்புள்ளி வச்சிருங்க. இன்னைக்கு நீங்க எந்த மக்களையும் நீங்க திருப்திப்படுத்த முடியாது. காரணம், அவங்களுடைய பிடி வேற ஒருத்தன் கையில இருக்கு. அவன் திருப்தியே அடைய மாட்டான். அதனால ஒண்ணு அவங்களை விடுவித்து வெளியே கொண்டு வந்தீங்கன்னா அவர்கள் திருப்தி அடைவார்கள். தேவ சமூகத்துக்கு வர எந்த நபருமே பாத்தீங்க சொன்னா திருப்தியோட இருப்பான். அவனுக்கு போதும்னு இருப்பான். கிடைக்குதோ கிடைக்கலையோ, சாப்பாட்டுல பீஸ் உழுதோ உழிலையோ போதும்னு இருப்பான். அதுதான் முக்கியம். அந்த மனப்பக்குவம் நமக்கு வரணும். நமக்கு இருக்கிற மனைவி போதும், அவ நமக்கு ஒத்து வராளோ ஒத்து வரலையோ போதும், கணவன் ஒத்து வராரோ ஒத்து வரலையோ போதும். தேவனை பிடிப்போம், கர்த்தரை பிடிப்போம், ஆண்டவரோட ஐக்கியமா வர வழியை பார்ப்போம், அவரோடு சமாதான உடன்படிக்கை பண்ணுவோம், அவருடைய கற்பனைகளை கட்டளைகளை கை கொள்வதற்கு நாம் உண்மை உத்தரவுள்ளவர்களாய் நம்மை அர்ப்பணிப்போம். அதை தான் தேவன் விரும்புகிறார். அதை விட்டுட்டு நம்ம சும்மா வந்து மற்றவர்களை போல இந்த பூமியில் இருக்கணும், அவங்க மடிஞ்சா போறாங்க. ஆனா நம்ம நித்திரை அடையணும். நம்ம மரணம் அடைஞ்சா என்ன பிரயோஜனம்? மரணத்துக்கும் நித்திரைக்கும் வித்தியாசம் இருக்கு. அப்பதான் எழுப்பப்படுவோம். நித்திரையா இருந்தாலும் எழுப்பப்படுவோம். உண்மை இருக்கணும் பிரியமானவர்களே. அப்பதான் தேவன் விரும்புறார். எந்த ஒரு காரியம் இருந்தாலும் சரி, கணவன் மனைவி உண்மையா இருக்கணும், மனைவி கணவனுக்கு உண்மையா இருக்கணும். எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் சரி, அந்த சூழ்நிலையில நீங்க உண்மையா இருக்கணும். தனித்த சூழ்நிலையில மாட்டிக்கிட்டாலும் சரி, அதுக்கும் இருக்கு. இப்ப வருவான் அதுக்கு அடுத்தது. பாருங்க பிரியமானவர்களே, யோபு 33:3. என் வார்த்தைகள் என் இருதயத்தின் உண்மைக்கும் ஒத்திருக்கும். நான் அறிந்ததை
அறிந்ததை என் உதடுகள் சுத்தமாய் வசனிக்கும். யோபு சொல்றாரு, என் வார்த்தைகள் என் இருதயத்தின் உண்மைக்கு ஒத்திருக்கும். என் இருதயம் உண்மையா இருக்குங்க, அதுதான் என்னுடைய வார்த்தையா வெளியே வருது. இருதயத்தினுடைய உண்மை வார்த்தையா வெளிப்படுது. அதான் நான் அறிந்ததை என் உதடுகள் சுத்தமாய் வசனிக்கும்ன்ற. அதுல எந்த கபடம் இருக்காது, எந்த அசூசியும் இருக்காது, சுத்தமாய் வசனிக்கும். இப்படிப்பட்ட நபருக்கு வேதத்தின் அடிப்படையில பாருங்க, சங்கீதம் 51:6. உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர், உள்ளத்தில் உண்மையா இருக்க விரும்புகிறீர். அந்த கரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். பாருங்க பிரியமானவர்களே, உள்ளத்தில் உண்மையா இருக்க விரும்புகிறார் ஆண்டவர். அப்படிப்பட்ட நபருக்கு தான் அந்த கரணத்துல ஞானத்தை வெளிப்படுது. அந்த கரணம் சொன்னா ஹிடன் பார்ட், மறைமுகமான பகுதி. வேதத்தின் அடிப்படையில இருக்கக்கூடிய மறைமுகமான பகுதிகள் நம்ம படிச்சுக்கிட்டே போவோம், நம்ம கண்ணுக்கு தெரியாது. நம்ம படிச்சுக்கிட்டே வருவோம், நமக்கு விளக்கம் கிடைக்காது. நம்ம படிச்சிருப்போம், வெளிப்பாடு இருக்காது. நமக்கு வெளிப்பாடு வந்திருக்கும், அதனுடைய அர்த்தம் தெரியாது. பாருங்க பிரியமானவர்களே, உள்ளத்தில் உண்மையா இருக்க விரும்புகிறார் முதல்ல தேவன். அப்படிப்பட்ட நபர்களுக்கு அந்த காரணத்தில் வேதத்தின் அடிப்படையில அல்லது தேவன் வெளிப்படுத்துவார். சிலருக்கு வார்த்தையை கொடுப்பார், பதில் கிடைக்காது, அதுக்குரிய அர்த்தம் தெரியாது. ஆனா உள்ளத்தில் உண்மையா இருக்கிற நபருக்கு அந்த காரணத்தில் ஞானத்தை கொடுத்து அவங்களுக்கு அதனுடைய அர்த்தத்தை தெரியப்படுத்துகிறார். உள்ளத்தில் உண்மை ரொம்ப முக்கியம் பெரியமானது. உண்மை இல்லாம நம்ம வாழ்ந்தோம்னு சொன்னா எதிராளிக்கு தான் நம்ம சொந்தம். நம்முடைய வாழ்க்கை பொய்யா இருக்கும்னு சொன்னா எதிராளிக்கு தான் சொந்தம். நிறைய பொய் பேச வரும் வேண்டியிருக்கோம், எங்க நாங்க வேலை செய்யற இடத்துல. ஆனா நான் பேசவே மாட்டேன். அவங்க சொல்லுவாங்க, உங்களுக்கு இந்த இடத்துக்கு சம்பந்தமே இல்லையா சார், என்ன பண்றது, சம்பந்தம் இல்லாத இடத்துலதான் எடுத்துட்டு வந்து நம்மள போடுறாரு, என்ன பண்ண முடியும். ஜட்ஜி ஒரு முறை கேட்டாரு, உண்மையை சொல்லிட்டேன். அவர் ஒரு மாதிரி ஆயிட்டாரு, என் மேல கோவப்பட்டாரு. அதுக்கு ஒரு டெக்னிக்கல் வேர்டு இருக்குது, அந்த வேர்டை தான் நான் சொல்லணும். அவரு நீங்க உண்மை என்ன நடந்தது சொல்லுங்க, நான் சொல்லிட்டேன் உண்மையா. அவர் கோவப்பட்டார். அந்த டெக்னிக்கல் வேர்டை சொல்லணும், அந்த டெக்னிக்கல் வேர்டை நான் சொல்லல. அதை சொன்னா அது பொய்க்குரிய வேர்டு. அது ஆக்சுவலா அந்த டெக்னிக்கல் வேர்டு லீகலைஸ்டா பொய்க்குரிய வேர்டு. அது எனக்கு சொல்ல வரல, நான் சொல்லல. அவர் என் மேல கோவப்பட்டார். அது ஒரு பக்கம். பாருங்க பிரியமானவர்களே, ஆனா தேவன் நம்ம மேல கோவப்பட மாட்டார். உண்மையை நீங்க சொல்லிட்டீங்கன்னா கம்மன் கை கட்டி நிக்கலாம், அவர் பார்த்துக்குவார். வேதம் சொல்லுது, உன் உள்ளத்தில் நீங்க உண்மையா இருந்தீங்கன்னு சொன்னா அந்த காரணத்தில் ஹிடன் பார்ட்ஸ், வேதத்தின் அடிப்படையிலே மறைத்து வைக்கப்பட்டிருக்க ஞான ரகசியங்கள், வெளிப்பாட்டுக்குரிய காரியங்கள் தானியேலுக்கு கொடுக்கிறாரு. அப்படிப்பட்ட காரியங்கள் என்ன நடக்குதுன்னு சொன்னா வெளிப்படுத்தப்படுது. உண்மையா இருக்கணும், உள்ள சுத்தமா இருக்கணும். அதுக்குதான் நம்ம பிரயாசப்படணும். உள்ள சுத்தமா இருந்தா சமாதான சந்தோஷம் ஆட்டோமேட்டிக்கா உள்ள குடிகொண்டு இருக்கும், அப்படியே பலமா இருக்கும். உள்ள வெளியே என்ன நடந்தாலும் சரி கம்முன்னு இருக்கும். நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. நான் அதான் உங்களுக்கு ஒவ்வொரு முறை வரும்போது சொல்றேன், முதல் பரிசுத்தத்துக்கு பிராக்டிஸ் பண்ணுங்க. ஒன்னு அடுத்து லீக்கு எப்படி ஏணிப்படி மேல ஏறி தூக்கி கொண்டு போகுதோ அது போலதான் இதெல்லாம். அடிப்படை பரிசுத்தத்தை விரும்பணும், அதுதான் அதனுடைய காரியங்கள். பாருங்க பிரியமானவர்களே, வேதத்தின் அடிப்படையில எண்ணாகமம், மன்னிக்கும் சங்கீதம் 89:8 பாருங்க. தேவ சமூகத்துல என்ன இருக்குது பாருங்க. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை போல் வல்லமை உள்ள கர்த்தர் யார்? உம்மை போல் வல்லமை உள்ள தேவன் யார்? உம்முடைய உண்மை உம்மை சூழ்ந்திருக்கிறது. பாருங்க, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை போல் வல்லமை உள்ளவர் யாருன்னு சங்கீதக்காரர் கேட்கிறாரு. கேட்டுட்டு அவர் சொல்றாரு, உம்முடைய உண்மை உம்மை சூழ்ந்திருக்கு. அப்படின்னு சொன்னா பரிசுத்த ஆவியானவர் சூழ்ந்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் தேவனை சுற்றி சுழல் போல இருக்கிறார். அப்போ பரிசுத்த ஆவியானவரை நம்ம அழைக்கிறோம். அந்நிய பாஷையில பேசணும்னு விரும்புறோம்.
வாழ்க்கையில எவ்வளவு உண்மையா இருக்கணும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. உண்மை இருந்தாதான் முதல் பரிசுத்த ஆவியானவரே நமக்குள்ள வர முடியும். பிரியமானவர்களே, அந்நிய பாஷையில பேசுறோம், சந்தோஷம், அது தேவனுக்குரியதா இருக்குதான்றத நம்ம நிதானிக்கணும். பரிசுத்த ஆவியானவர் எப்ப உள்ள வருவார்னா உண்மை இருக்கும்போதுதான் உள்ள வருவாரு. பாத்திரம் சுத்தம் இல்லாம உள்ள வர முடியாது. பாத்திரம் சுத்தம் இல்லாம அதுல காஃபியோ டீயோ ஊத்தி குடிக்க முடியாது. டம்ளர் சுத்தம் இல்லாம என்னங்க பண்ண முடியும்? எப்படி எடுத்து நம்ம குடிப்போம்? இந்த பாத்திரம் சுத்திகரிக்கப்படணும், புது பாத்திரம் ஆகணும். புது பாத்திரமா அப்படியே சும்மா பல 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 பலன்னு ஆகணும். பரிசுத்தத்துக்குரிய காரியங்கள், தேவன் விரும்புகிற காரியங்கள், கர்த்தர் என்னென்ன எதிர்பார்க்கிறோம் அவைகள் நம்மளே காணப்படணும். அதுக்குதான் இந்த ஜீவன், அதுக்குதான் இந்த ஆயுசு நாட்கள், அதுக்குதான் இந்த பூமியில நமக்கு பிறப்பு. அரிது அரிது மாய்தலாக அரிதுங்கிறான். அதிலும் அரிது கோல் குருடு செவிடு நீங்க பிறத்தல் அரிதுங்கிறான். எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை பாருங்க. அப்படி இருக்கக்கூடிய வார்த்தைகள் மத்தியில நம்மளை தேவன் நம்மள நல்ல பலனோட, சுகத்தோட, ஆரோக்கியத்தோடையும், நிதானத்தோடையும், அறிவோடையும், புத்தியோடையும், ஞானத்தோடையும் நம்மளை உண்டாக்கி இருக்கிறார். அப்படி இருக்கிற சூழ்நிலையில நல்ல பலன் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவன் விரும்புகிற காரியத்துக்கு நம்ம ஒப்பு கொடுப்பதில்லை, என்ன தவறு? சற்று யோசித்து பாருங்க. வேதம் சொல்வது உண்மை சூழ்ந்து இருக்குதுன்னு சொல்றார் ஆண்டவர். அவருடைய உண்மை அவரை சுற்றிலே இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு தேவன் அவர். உண்மையுள்ள ஒரு பரிசுத்தம் உள்ள மகாசக்தி வாய்ந்த ஜீவன் உள்ள தேவன். அவருடைய இடத்துல நம்ம வேலை செய்யறோம்னு சொன்னா வேதத்தின் அடிப்படையில் பாருங்க. எண்ணாகமம் 12ஆம் அதிகாரம், எண்ணாகமம் 12ஆம் அதிகாரம் 7-8 பாருங்க. பிரியமானவர்களே, தேவன் சொல்றார் மோசேயை குறித்து, என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். எபிரேயர்லயும் ஒரு வார்த்தை வரும். எபிரேயர்லயும் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, எபிரேயர் 3:5 சொல்லப்பட போகிற காரியம் உங்களுக்கு சாட்சியாக மோசே பணிவிடைக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தான். பணிவிடைக்காரனா தான் இருக்கிறார் மோசே. ஆனா நடத்தி கொண்டு வர ஜனம் 16 லட்சம், ஏறக்குறைய 20 லட்சம் மக்கள் கூட்டு வராரு. பணிவிடைக்காரன் தான். இஸ் an ordinary servant. வேதம் அதான் சொல்லுது, பணிவிடைக்காரன். ஸ்தேவான் ஒரு பணிவிடைக்காரன், ஆர்டினரி சர்வன்ட். ஆனா தேவ சமூகத்துல அவருடைய வீட்டிலே உலாவுகிற, வீட்டுல உள்ள உலாவுறாரு. யாருடைய வீட்டுல? தேவனுடைய வீட்டுல. அததான் சொல்லுது எண்ணாகமம் 12ஆம் அதிகாரம், என் வீட்டில் எங்கும் உண்மை. வீட்டுல உள்ள வீட்டுக்குள்ளார சுத்தி சுழண்டு வராரு மோசே. தேவனுடைய வீட்டுக்குள்ளார, தேவனுடைய ஆலயமாகிய ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள, தேவனுடைய உண்மை சூழ்ந்திருக்குதுன்ற மத்தியிலே அவர் உலாவி வராரு. அப்போ எப்படிப்பட்ட சாட்சி அவர் பெற்றிருக்கிறார் பாருங்க. என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ள. யார் கொடுக்கிறார்? ஆவியானவர் கொடுக்கிறார். மோசே உண்மை உள்ளவங்க அப்படின்னு பிதாவின் இடத்துல ரெக்கமெண்டேஷன் போது. விளையாட்டு பிரியமானவர்களே, தேவ ஆலயத்திலே பணி செய்தாலும் சரி, அல்லது நீங்கள் வேற இடத்துல வேலை செய்தாலும் சரி, உண்மையா இருங்க. உங்கள் வேலையில உண்மையா இருங்க. லஞ்சம் வாங்காதீங்க. உங்களுக்கு சம்பளம் கொடுக்கறாங்களா இல்லையா? லஞ்சம் வாங்காதீங்க, உண்மையா இருங்க. அததான் எதிர்த்து நிற்கணும். வேதத்தின் அடிப்படையில் பாருங்க. ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 8-9. அவனோ தன் எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி, இதோ வீட்டிலே என்னிடத்தில் இருக்கிறவைகளில் யாதொன்றை குறித்தும் என் ஆண்டவன் விசாரியாமல் தமக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையில் ஒப்புத்திருக்கிறார். பாரு, ஒரு நிமிஷம் பாருங்க பிரியமானவர்களே. யோசேப்பை குறித்து நமக்கு நல்லா தெரியும். யோசேப்பு எப்படி ஒரு உண்மை உள்ள மனிதனா இருந்தார் நல்லா தெரியும். தேவன் அவரை எப்படி உயர்த்தினார் என்று தெரியும். இங்க வீட்டுல என்ன நடக்குது பாருங்க. அந்த எஜமானுடைய மனைவி அவனை ரொம்ப தொந்தரவு பண்ணுது. அந்த அம்மா பிரச்சனை பண்ணுது. ஏன்னா யோசேப்பு ரொம்ப சௌந்தரியம் உள்ளவன், அழகு உள்ளவன், ஞானம் உள்ளவன். கர்த்தருடைய பிரசன்னம் அவன் மேல உட்கார்ந்து இருக்கிறதுனால பிசாசுக்கு தெரியுது அந்த பிரசன்னம். அதுக்கு என்ன வழி? இந்த பொம்பளை வீக்கா இருக்கிறா, இவளுக்குள்ள ஆசை இச்சை அதிகமா இருக்குது, இவளை யூஸ் பண்ணுவோம். யோசேப்பு பாருங்க அப்படி கிடையாது.
யோசேப்பு தேவனுக்கு பயந்த மனிதன். கர்த்தர் எப்போதும் நித்தமும் தன்னை பார்த்து கொண்டிருக்கிறாருங்கிறாரு. அவர் அடுத்த வசனத்துல பாருங்க, அவர் சொல்லுவார் பாருங்க, இந்த வீட்டுல என்னிலும் பெரியவன் இல்லை, என்னை விட பெரிய ஆள் இல்ல, நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால். இங்க மரியாதை போச்சு அந்த அம்மாக்கு. மோசே சொல்லிட்டார், யோசேப்பு சொல்லிட்டார், நீ பாருங்க அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறு ஒன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. அவர் யாரு? அவருடைய கணவர். அவருக்கு மதிப்பு கொடுக்கிறார். அப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா, இப்படி இருக்க அவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கிறாரு யோசேப்பு. அடிமையாய் கொண்டு வரப்பட்டிருந்தாலும், ஒரு வீட்டுல அடிமையா இருந்தாலும், அடிமைலாம் எதிர்த்தே பேசக்கூடாது. என்ன சொல்றாங்களோ அது செய்யணும். அது எந்த வேலையா இருந்தாலும் சரி, அவங்க செய்தே ஆகணும். அதுதான் அடிமையினுடைய காரியம். ஆனா இங்க யோசேப்பு எதிர்த்து பேசுறார். யாரு? எஜமானுடைய மனைவியினிடத்திலேயே. அந்த அம்மா செய்ய சொல்ற காரியத்தை செய்ய முடியாதுன்றார். செய்திருந்தா பதவி உயர்வு கிடைச்சிருக்கலாம், வேற விஷயம். அது ஒருவேளை அந்த வீட்டுல பெரிய கனவு உண்டாயிருக்கலாம். ஆனா யோசேப்பு சொல்றாரு, இந்த வீட்டுல எல்லாமே என்கிட்ட கொடுத்துட்டாரு, நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடினால உன்னை தவிர அப்படின்ட்டார். அப்ப எந்த அளவுக்கு ஜாக்கிரதையா இருக்கிறார் பாருங்க, எந்த அளவுக்கு தன்னுடைய வேலையில கண்ணும் கருத்துமா இருக்கிறார். இத சொல்லிட்டு அவர் சொல்றாரு பாருங்க, இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு, இத்தனை பெரிய பொல்லாங்க, எவ்வளவு பயங்கரமான காரியங்கள் பாருங்க. அந்த அம்மாவுடைய ஆசைக்கு யோசேப்பு இணங்கிட்டு இருந்தார்னா, அவர் சொல்றாரு வார்த்தை பொல்லாங்கு. பொல்லாங்குன்னா யாரு? சாத்தான், பிசாசு. புடிச்சிடுவான். முடிஞ்சு போச்சு கதை. யோசேப்பினுடைய தரிசனம், அவர் பார்த்த சொப்பனங்கள், தரிசனங்கள், முற்றுப்புள்ளி. அவ்வளவுதான். ஒரு பழைய பண்டில்னு சொல்லுவாங்க பாருங்க, கோர்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா முடிஞ்சு போன கதைடா இது. ஒரு பெரிய கட்டு போட்டு தூக்கி ஓரம் போட்டுருவான். அந்த மாதிரி ஆயிடும், முடிஞ்சிடும் கதை. அப்ப தேவன் திரும்பியும் அந்த பழைய பண்டில திருப்பியும் பெட்டிஷன் போட்டு வெளியேற்று வரணும். அந்த பண்டில அங்க என்ன நடக்குதோ அதுதான் இங்கேயும் வாழ்க்கையில நடக்குது. அதை வெளியேற்றுன்னு வரதுக்கு ஒரு வழி ஆயிடும். அந்த பழைய பண்டில் காண வந்துடுவான், இவன் எடுத்து போய் ஒழிச்சிருவான். நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் இது ஆவிக்குரிய காரியங்களுங்க. இப்ப ஒண்ணுல சாதாரண மனுஷனே என்னென்ன வேலை பண்றான். ஒருத்தனுக்கு ஒரு பொருள் கிடைக்க கூடாதுன்னா எடுத்து போய் ஒழிச்சிடுறான், ஆளுங்களை வச்சு தடை பண்றான், அல்லது எப்படியாவது பணத்தை செலவு பண்ணியோ இதை பண்ணியோ அதை பண்ணியோ கிடைக்க விடாபடி பண்றான்ல பாருங்க. பெரிய பொல்லாங்கு. எப்படிப்பட்ட ஒரு ஞானம் யோசேப்புக்குள்ள, எப்படிப்பட்ட ஒரு அறிவு யோசேப்புக்குள்ள. கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்குதுங்க உள்ள. அது சொல்றாரு பாருங்க, இத்தனை பெரிய பொல்லாங்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றார். அந்த அம்மாவுக்கே போதிச்சுட்டான். தேவன் ஒருவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. நீ உன் கணவனுக்கு விரோதமா பாவம் செய்யற, நீ உன் மனைவிக்கு விரோதமா பாவம் செய்யற, நீ தேவனுக்கு நான் பயப்படுற நம்ம நபரு, நான் இந்த காரியத்தில் ஈடுபட மாட்டேன். என் சரீரமே அடங்கி போனாலும் ஒடுங்கி போனாலும் பரவாயில்ல, தேவனுக்கு விரோதமான இப்படிப்பட்ட காரியங்களை நான் ஈடுபட மாட்டேன்னு சொல்றாரு. கர்த்தர் பல பாடுகள் மத்தியில போறாரு, பிற்பாடு தேவன் உயர்த்த. அது நமக்கு நல்லா தெரியும். எப்படிப்பட்ட ஒரு மனசாட்சியின் பயம், உண்மையான ஒரு வாழ்க்கை, சரீரத்தில் ஒரு உண்மைங்க. நம்முடைய மனைவிக்கு நம்ம உண்மையா இருக்கணும், நம்முடைய கணவனுக்கு நம்ம உண்மையா இருக்கணும், நம்முடைய உறவினர்களுக்கு நம்ம உண்மையா இருக்கணும், நண்பர்களுக்கு, உற்றார் மக்கள் யாவரும் தேசத்துக்கும் உண்மையா இருக்கணும். உண்மைதாங்க என்னைக்கு நிற்கும், வாய்மையே வெல்லும், சத்தியமேவ ஜெயதே. இதெல்லாம் சொல்றாங்க. உண்மை தேவன் விரும்புற காரியம் நம்மள காணப்படணும். ஆராய்ந்து பாருங்கள். சிறு வயது முதற்கொண்டு நம்ம வளர்ந்து வந்திருக்கிறோம். எந்தெந்த சூழ்நிலையில விழுந்து போனோம், எந்தெந்த காரியங்கள்ல நம்ம தவறிட்டோம். இன்னைக்கு தேவன் எப்படியா நம்ம தூக்கி நிறுத்தி வச்சிருக்கிறாரு. அவருடைய சமூகத்துல உட்கார்ந்து அவருடைய வார்த்தையை கேட்கும்படியான கிருபை தந்திருக்கிறாரு. மனம் கசந்து நம்ம தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்போம். பிரியமானவர்களே, உண்மையை வாழ்க்கையில பிரயாசிப்போம். இதுவரைக்கும் எப்படி இருந்தோமோ அது விட்டு தேவ சமூகத்தில் அறிக்கை செய்யுங்க. தேவன் புது வாழ்க்கை உண்டு பண்ணி தருவார். பாருங்க பிரியமானவர்களே, எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நேரம் குறைவா இருக்குன்னு நான் வேகமா போறேன். எசேக்கியேல் 18:9. என் கட்டளையின்படி நடந்து என் கட்டளையின்படி நடந்து என் நியாயங்களை
கைக்கொண்டு என் நியாயங்களை கைக்கொண்டு உண்மையாய் இருப்பானாகில் அவனே நீதிமான். பாருங்க, நீங்க நீதிமான் ஆவறதுக்கு தேவன் ஒரு வழியை கொடுக்கிறார். ஆதியாகமத்துல பாக்குறோம் 15:3 ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. நீங்க விசுவாசித்தான் நீங்க ஒரு நீதிமான். இங்க வேதம் சொல்லுகிறது, நீங்க உண்மையா இருந்தால் நீங்க ஒரு நீதிமான். நீதிமான் ஆவறதுக்கு எத்தனை இடங்கள் இருக்கு பாருங்க, எத்தனை வழிகள் இருக்குது பாருங்க. ஏதாவது ஒரு வழியில பிடிச்சு நீதிமான் ஆவணும். பிரியமானவர்களே, ஒன்ன பிடிச்சிட்டு இன்னொன்னு விட்டுறக்கூடாது. அதை பிடிச்சுக்கிட்டு அதையும் பிடிக்கணும், அதை பிடிச்சிட்டு அடுத்ததையும் பிடிக்கணும். அப்படிதான் நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியும். தேவ சமூகத்தில் அப்பதான் நம்ம தகுதி உள்ளவர்களாக முடியும். வேதம் சொல்லுகிறது, உண்மையா இருப்பானாகில் நியாயங்களை, என் நியாயங்களை, கட்டளைகளை ரொம்ப தெளிவா சொல்றார் ஆண்டவர். கட்டளைகளை, கற்பனைகளை, நியாயங்களை, தேவனுடைய காரியங்கள், சொல்லப்படுகிற வார்த்தைகளை கை கொண்டு, வார்த்தை தெளிவா இருக்குது, கை கொள்ளணும். படிச்சுட்டு போறது கிடையாது, கேட்டுட்டு போறது கிடையாது. வழி அருகே போடப்பட்ட விதையா இருக்காதீங்க, முச்செடி மத்தியில போடப்பட்ட விதையா இருக்காதீங்க, நல்ல நிலத்துல விழுந்த விதையா இருக்கட்டும்ன்றாரு. 30, 60, 100 பலன் தரட்டும்ன்றாரு, வளரட்டும்ன்றாரு. செடி வளரணுங்க. எல்லா விதமான சூழ்நிலையும் பார்க்கணும், எல்லா விதமான பருவ காலங்களையும் சந்திக்கணும். இடி, மின்னல், புயல், பெருங்காற்று, பெருவெள்ளம், பெருசேதம், சரியான காரியங்கள் எல்லாத்தையும் அந்த மரம் சந்திக்கணும். அதுக்கு ஒரே வழி, என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கை கொள்ளும். வேதம் தான் சொல்லுவது பாருங்க, என் கை கொண்டு உண்மையா இருப்பானாகில் அவனே நீதிமான், அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்ல, பிழைக்கவே பிழைப்பான்னு சொன்னா மரணம் அவனை சந்திக்காது. அவன் பிழைக்கவே பிழைப்பான். மரணத்தை போய் தொடுவான், திருப்பி எழுந்திருப்பான். அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை, அதுதான் லாசருடைய வாழ்க்கை, அதுதான் ஒவ்வொரு யோவான் பயங்கரமான அப்போஸ்தலன், மரணத்தை அப்படியே பல முறை சந்தித்தவரா. பவுல் சந்திப்பாங்க, திருப்பி வந்துருவாங்க. பிழைக்கவே பிழைப்பான். நான் அனுதினமும் சாகிறேன்னு சொல்றார் பவுல். அனுதினமும் செத்து வெளியே வரார். அந்த அனுபவத்துக்குள்ளார நம்ம போனோம். பரிசுத்தக்கூடிய காரியங்களை நம்ம ஈடுபடணும். பிரியமானவர்களே, தேவன் விரும்புகிற காரியத்தை ஈடுபடும். உலகம் மாயை, நேற்று பார்த்தது இன்னைக்கு மறந்து போகுது, திருப்பியும் பார்க்க தோணுது. அப்ப என்ன நடக்குது? நீங்க ஒரு முறை தேவனுடைய ராஜ்யத்தை, பரலோக தரிசனத்தை பார்த்துட்டு வாங்க, உங்களுக்குள்ள எப்படிப்பட்ட வாஞ்சை உண்டாகுதுன்னு பாருங்க. அதுக்கு நம்ம வாஞ்சிக்கிறதே கிடையாது, அதை குறிச்சான எண்ணமே இல்ல. அவர் கொடுக்காட்டி போறாரு, அப்படிதான் போயிட்டு இருக்கிறோம். நம்ம வாஞ்சை, நம்ம அர்ப்பணிப்பு, நம்மளுடைய விருப்பம், தேவன் மேல் சற்று அன்பு இருக்குதா யோசிச்சு பார்க்கணும். பிரியமானவர்களே, வேதம் சொல்வது அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க பிரியமானவர்களே, தானியேல், இப்ப யோசேப்பு சரீரத்தில் எப்படி உண்மையா இருந்தாரு, இப்ப பாருங்க தானியேல் எப்படி இருக்கிறார் பாருங்க. தானியேல் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தானியேல் 6:4. அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. பாருங்க, இங்க தானியேலுடைய லெவல் இன்க்ரீஸ் ஆகும். நீங்க நேரம் குறைவா இருக்குன்னா நான் வேகமா போறேன். 1ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, ராஜா தேசத்துக்கு 3 பிரதானிகளை போடுவாரு. ஏன்னாக்கா கீழே இருக்கிற 127 தேசாதிபதிகளை வச்சுட்டு அவங்களுக்கு மேல 3 பிரதானிகளை போடுறது. அதுல ஒரு ஆள் தானியேல். அப்போ அந்த 3 பேர் டாப் லிஸ்ட். ராஜாக்கு அடுத்தது அவங்க தான். அவங்க என்ன சொல்றாங்களோ அதான். ராஜா தான் அவன் ஏமாத்துறான்னா முடிஞ்சு போச்சு, என்ன பண்ணணும், தலையை வெட்டு, முடிஞ்சு போச்சு, வெட்டுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு டாப் லிஸ்ட். அந்த டாப் லிஸ்ட்ல வரக்கூடிய இதுல தானியேலும் இருக்கிறார். கீழே இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்குது. அவங்க என்ன சொல்றானுங்க பாருங்க, அவர் ரொம்ப உண்மையாகிறாரு, ஒரு நய பைசா சொல்ல மாட்டார், லஞ்சம் வாங்க மாட்டார், ஒண்ணும் பண்ண மாட்டாரு, எந்த கட்ட பழக்கமும் இல்ல, எந்த வீக்னஸும் இல்ல. என்ன பண்றது, இந்த ஆளை எப்படி கவுக்குறது, ஒண்ணுமே முடியலையே.
என்ன பண்ணாலும் இதால ஒண்ணும் பண்ண முடிய மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப அவங்க வந்து பேஜாராயிடுறாங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில அவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா பாருங்க, அடுத்த வசனம். அப்பொழுது அந்த மனுஷர் நாம் இந்த தானியேலை அவருடைய தேவனை பற்றிய வேத விஷயத்திலே குற்றப்படுத்தும் முகாந்தரத்தை கண்டுபிடித்தால் ஒழிய அவனை வேறொன்றிலும் குற்றப்படுத்தும் முகாந்தரத்தை கண்டுபிடிக்க கூடாது என்றார்கள். பாருங்க பிரியமானவர்களே, மனிதனுக்குரிய இருக்கக்கூடிய எந்த வீக்னஸுமே தானியேல் கிட்ட கிடையாது. எல்லாத்திலும் உண்மையாகிறாரு. அவனுங்க எல்லாமே ட்ரை பண்ணி இருப்பானுங்க, வேதத்தின் அடிப்படையில் சொல்லப்படல. குற்றம் கண்டுபிடிக்கலன்னா ஒரு அதிகாரிக்கு அவனை எப்படி வேணாலும் மடக்கிறதுக்கு பார்ப்பாங்க. ஆணா இருந்தா பெண்ணை விடுவாங்க, பெண்ணா இருந்தா ஆணை விடுவாங்க, பணத்தை பொட்டியில கொடுத்து அனுப்புவாங்க, இப்படி பண்ணுவாங்க அப்படி பண்ணுவாங்க, அல்லது அதிகாரத்தை பிரயோகப்படுத்துவாங்க, மிரட்டுவாங்க, உருட்டுவாங்க, என்னென்னமோ நடக்குது, ஒண்ணுமே நடக்கலங்க. எல்லாத்திலையும் தானியேல் உண்மையாக, ஏன்னா மிரட்ட முடியாது, டாப் லிஸ்ட்ல இருக்கிறார், வேற என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரே ஐடியா தான், ஆவிக்குரிய ஜீவிதத்தை தொடுவோம். அவன் என்ன சொல்றான்னு பாருங்க, நாம் இந்த தானியேலை அவனுடைய தேவனை பற்றிய வேத விஷயத்திலே குற்றப்படுத்தும் முகாந்தம். அப்பனா இவனுங்க வேதத்தையும் படிச்சிருக்கிறானுங்க. அவரை தவிர வேறொரு தேவன் இல்லை, உன் தேவனாகிய கர்த்தரையே நீ பணிந்து கொள்வாயாகன்னு வசனம் சொல்லுது. அப்ப தானியேலை இதுல நம்ம புடிச்சு பார்ப்போம், இதுல விழுந்துட்டாருன்னா நமக்கு பிரச்சனை இல்ல, அந்த இடத்தை நம்ம கேப்சர் பண்ணிடலாம். எப்படி சூழ்ச்சி பண்றானுங்க பாருங்க. இது அவனுக்கு பண்ற சூழ்ச்சி கிடையாது, பிசாசு அவனுங்களுக்குள்ள இறங்கி மண்டைய மூளைய அப்படியே உலகம் உருட்டுற மாதிரி உருட்டுவான். உள்ளுக்குள்ள அப்படியே சுவாண்டு இருக்கும், எது எதுல பிடிக்கலாம் என்னென்ன இரவும் பகலும் யோசிப்பானுங்க. நம்மலாம் அப்படி கிடையாது, நம்ம ஆண்டவர் பாத்துக்கிறான்னு சொல்லிட்டு போயிடுவோம். அவர் மண்டே உருட்டி நிற்பார் ஆண்டவர், அவர் மண்டே உருட்டுறதுக்கு தான் நம்ம. ஆனா பிசாசு மனுஷனுடைய மண்டைய உருட்டுவான் உள்ளுக்குள்ள. நம்ம என்ன பண்ணிடுறோம், ஆண்டவரே சிலுவையில நீங்க எல்லாம் பார்த்துட்டீங்கப்பா, நீங்களே பார்த்துங்க, அது என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது, எனக்கு நல்லா தூக்கம் வரணும், நான் காலைல ஏஞ்சி வேலையை பார்க்கணும். இப்படிதான் நம்ம இருக்கிறோம். ஆனா தானியேல் அப்படி கிடையாது. தானியேல் பாருங்க, ராஜா சட்டம் போட்டுறாரு, ராஜா கிட்ட போறானுங்க, பேசுறாங்க, என்னென்னவோ பண்றானுங்க, சட்டம் போட்டுறாரு. போட்டுட்டு மீறினா 30 நாளைக்கு என்னதான் கேட்கணும், மீறினா சிங்க கப்பின்றதையும் சொல்லிடுறாரு. ஆனா தானியேலு வழக்கம் போல இதெல்லாம் தானியேலும் அவருக்கும் தெரிய வருது, தன் பலகணிகளை திறந்து அனுதினமும் எப்படி அவர் 3 வேளை ஜபிப்பாரோ அது போலவே அவர் ஜபிக்கிறார். ராஜா சட்டம் போட்டாரு, அதனால ஜன்னல் எல்லாம் திறக்க வேணாம், கதவை திறக்க வேணாம், உள்ளே உட்காந்து நம்ம ஜோம் பண்ணி, அந்த கதையே கிடையாது. பலகணியில திறக்கிறாரு, எல்லாம் வந்து பாருங்கடான்றாரு, எல்லாம் பாக்குறானுங்க. தானியேல் ஜபிக்கிறார், தானியேல் ஜபிக்கிறார். ஆமாப்பா நான் ஜபிச்சுதான், டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, தூரம் போங்க சொல்லிட்டு ஜபம் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. அவர் ராஜாவின் இடத்துல போகுது. ராஜாக்கும் கொஞ்சம் மனசு கஷ்டம்தான், சிங்க கபில போட்டுறாங்க. ஆண்டவர் காப்பாத்துறார், வெளியே வர்றார். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் நம்ம தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். எப்படிப்பட்ட அரசாங்கம் இருந்தாலும் சரிங்க, ராஜா சொல்லுவான் பாருங்க, கடைசி வசனம் பாருங்க, தானியேலை கடைசி வசனம் 6:26 என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ள யாவரும். ராஜா எப்படிப்பட்ட ராஜாவா இருக்கிறான், இவன் எப்படிப்பட்ட ராஜாவா மாறிடுறான் பாருங்க. இவன் தரியு ராஜா, மேஜ தேசத்து ராஜா, இவன் மீதியானியர். அந்த ராஜா ஆண்டவரை குறிச்சு சாட்சி சொல்றான். எப்போ தானியேல் சிங்க கபியிலிருந்து வெளியே வந்த பிற்பாடு எப்படிப்பட்ட வாழ்க்கை நம்ம வாழணும், அப்ப எப்படிப்பட்ட மக்கள் ஆண்டவருக்கு சாட்சி சொல்லுவாங்கன்னு சொல்ல வரேன். படிங்கம்மா. என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ள யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. அவர் ஜீவனுள்ள தேவன், சாட்சி சொல்றான், ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர், அவருடைய ராஜ்யம் அழியாது, ராஜ்யத்துக்கு அழிவில்லை, அவருடைய கர்த்தத்துவம்
கர்த்தத்துவம் முடிவு பரியந்தம் உலகத்தின் முடிவு பரியந்தம் நிற்கின்றார். எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க. இன்றைக்கு நம்முடைய அரசாங்கத்தின் மேலே இருக்கக்கூடியவர்கள் மாறணும்னு சொன்னா நம்மளும் தானியேலை போல மாறணுங்க. நம்மளும் ஒவ்வொருத்தரும் தானியேலை போல இருக்கணும். சும்மா பயந்து இவன் வந்தா நல்லா இருக்கணும், எவனுமே வானா என்னத்துக்கு அதை போய் பேசிக்கணும், ஏன்னா யூடியூப்ல வரப்போகுது. அப்படி இருக்கும்போது நம்ம தானியேலை போல மாறணுங்க. நம்ம தானியேலை போல மாறாம பயந்துகிட்டு உட்காந்துக்கிட்டு அவன் வரான் அவன் வந்தா தானியேல் பாருங்க, அவருக்கு தெரிஞ்சுதான் சத்தம் போடுறாங்க. பண்ணலன்னா சிங்க கேப்பேன். சரிப்பா உன் சௌகரியம், நீ பண்றத நீ பண்ணு, நான் பண்ண வேண்டியதை நான் பண்றேன். இன்னைக்கு வாழ்க்கை நமக்குள்ள உண்மை இருக்கணும், தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருக்கணும், கர்த்தர் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் நமக்குள்ள வரணும். அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா பயந்துதான் இருப்போம், பயந்துதான் வாழ்க்கை போகும், நடுங்கிதான் வாழ்க்கை போகும். அந்தகார இருள் சுத்தி வரும், தேவையில்லா பிரச்சனைகள். நீங்க முதல் ஒன்ஸ் வெளியே வந்துருங்க, ஓரளவு சந்திப்பீங்க. அதுக்கப்புறம் பாருங்க உங்களை சந்திக்க விட மாட்டார். அந்தகார இருள் உங்களை சந்திக்காது, தாக்குதல் வராது. தேவன் எப்போது உங்களை தயார் பண்ணி வைக்கிறாரோ வெளியே அனுப்பும் பொழுது அப்போ தாக்குதல் வரும். அந்த தாக்குதல் ஒண்ணு இல்லாம போகும். அதுக்குதான் முக்கியம், அதுக்குதான் தானியேல். எப்படிப்பட்ட ஆண்டவர் சொல்றார், ஆவியோடு உண்மையோடு என்றார். ஆவியிலே உண்மையோடு தொழுது கொண்டவர் தான் தானியேல். பாருங்க பிரியமானவர்களே, வேதத்தின் அடிப்படையில் பாருங்க, நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இன்னைக்கு தானியேல் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறார், தேவனுக்கு உண்மையா இருக்கிறார், ராஜாவுக்கு வேலையை செய்யறாரு. உலக வேலையை நம்ம செய்யணும், அதே நேரத்தில் தேவனுக்கு உண்மையா இருக்கணும். உலக வேலையில நம்முடைய சரீரத்தையோ நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை இழந்துடக்கூடாது. அதுல ரொம்ப நம்ம கவனமா இருக்கணும், நான் ஏற்கனவே உங்களுக்கு நிறைய முறை சொல்லி இருக்கிறேன். ஆயுத பூஜை தான் ஓடிடுவேன், லீவ் போட்டுருவேன். கண்டுபிடிச்சிட்டார் ஓனர் ஒரு முறை, எப்ப பார்த்தாலும் இவன் கரெக்டா இந்த தேதியில லீவ் போட்டுறான், வரமாட்டான். சொல்லவே சொல்லாதீங்க என்னைக்குன்னு தெரிந்தார். அப்போ நான் போய் சைன் போட்ட பிற்பாடு 10 மணி ஆகும்போது சொல்றாரு, இன்னைக்கு ஆயுத பூஜைப்பா, எல்லாம் ரெடி ஆகும். ஆண்டவரே டீ சாப்பிட போன்ட்டார். அப்படியே வெளியே வந்தேன், டீ சாப்பிட்டேன், வீட்டுக்கு போயிட்டேன். போன் போட்டு கூப்பிடாது, நீ யாரு என்ன, நமக்கு அதெல்லாம் பத்தி கவலை இல்லை, நமக்கு தேவன் முக்கியம். மறுநாள் போனா, என்ன நீங்க இல்லையா வயிறு சரியில்லை போயிட்டேன், முடிஞ்சு போச்சு கதை. என்ன சொல்ல போறாரு, என்ன திட்ட போறாரா, என்ன பண்ண போ, ஒண்ணு இல்ல, ஒரு நாள் லீவு எடுத்துக்கோன்ற. எனக்கு நீ மோலே சொல்லியிருந்தா நானே கொடுத்துட்டு இருப்பேன். அந்த மாதிரி நீங்க எதுக்கு சொல்ல வரனா, சரீரத்திலையும் ஆவியிலையும் தேவனுக்கு என்று இருங்க. கர்த்தர இயேசுவாமிய ஒரு நிமிஷம் அப்படியே உள்ள வச்சு யோசித்து பாருங்க. புழுந்துரும் உங்க மனசு, புழுந்துரும் உங்க உள்ளம். சிலுவையில பட்ட பாடு கொஞ்சம் நெஞ்சம் இல்ல பெரியமானவர்களே. தேவன் பாருங்க, அதுக்கும் வர பாருங்க பெரியமானவர்களே, வேதம் என்ன சொல்லுது. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். ஐயா வேற ஏஞ்சி போயிட்டாரு, நேரம் இருக்குது, ஒன்னும் பிரச்சனை இல்ல, முடிச்சிடறா அதுக்குள்ள. 1 சாமுவேல் 2:35 பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, தீர்க்கதரிசியை விட்டு சொல்ல வைக்கிறார். யாருகிட்ட? ஏலியின் இடத்துல. நான் என் உள்ளத்துக்கும் என் சித்தத்துக்கும் ஏற்றபடி என் சித்தத்திற்கு, நான் என் உள்ளத்துக்கும் என் சித்தத்துக்கும் ஏற்றபடி செய்யத்தக்க உண்மையான ஒரு ஆசாரியனை எழும்ப பண்ணி அவனுக்கு நிலையான வீட்டை கட்டுவேன். அவன் என்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு முன்பாக சகல நாளும் நடந்து கொள்வான். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்றாரு, அப்போ உண்மை இல்ல, ஆசாரியத்துவத்துல உண்மை இல்ல. ஏலி பிள்ளைங்களை கண்டிக்கல, பிள்ளைங்க பயங்கர ஆட்டம் ஆடுறாங்க. அதெல்லாம் படிச்சு பாருங்க, ரொம்ப மோசமா இருக்கும், கேவலமா இருக்கும், கீழ்த்தரமா இருக்கும். அப்படிப்பட்ட காரியங்கள் யாரு? ஆசாரியனுடைய பிள்ளைகள் செய்யற காரியங்கள். அப்போ அந்த இடத்துல ஆண்டவர் பாக்குறாரு, ஒரு லிமிட் வரைக்கும் பாக்குறாரு. ஒரு தீர்க்கதரிசி விட்டு சொல்லிடுறாரு, உண்மையான என் சித்தத்துக்கு ஏற்றபடி, என் உள்ளத்துக்கும் என் சித்தத்துக்கும், கவலைப்படாதீங்கம்மா, நல்லா படிப்பீங்க, நேரம் உட்காருங்க. என் உள்ளத்துக்கும் என் சித்தத்துக்கும் ஏற்றபடி செய்யத்தக்க உண்மையான ஒரு ஆசாரியனை எழுப்பு பண்ணுவேன்றார். அப்ப தேவன் விரும்புவது உண்மையான ஒரு ஆசாரியன். ஆசாரியத்துவத்துல உண்மை இருக்கணும். தேவனுடைய ஊழியத்தை பண்றோமா, உண்மை இருக்கணும். தேவனுக்கு பயந்த காரியங்கள் நமக்குள்ள இருக்கணும். பாவத்தை விட்டு விலகணும்.
கர்த்தருக்கு பயப்படுதல தீமையை விட்டு விலகுவதுதான் கர்த்தருக்கு பயப்படுற பயம். பாவத்தை விட்டு விலகுவதுதான் கர்த்தருக்கு பயப்படுற பயம். தேவனுக்குரிய காரியங்கள் ஞானம் அப்பதான் உள்ள வரும். ஞானம் உள்ள வராம கர்த்தருக்கு பயப்படலன்னா அது கேட்டு ஞானம் உள்ள வராது, நிறுத்திடும். கர்த்தருக்கு பயப்பட ஆரம்பிச்சுன்னா கேட் திறந்துடும், ஞானம் உள்ள வர ஆரம்பிக்கும். கட்டளைகளை கற்பனைகளை கை கொள்றதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். பாருங்க பெரியமானவர்களே, இங்க ஆண்டவர் சொல்றார், என் சித்தத்துக்கும் என் உள்ளத்துக்கும் ஏற்றபடி செய்யத்தக்க உண்மையான ஒரு ஆசாரனை நான் வந்து எழும்ப பண்ணுவேன்ற. அதன்படியே செய்தார். சாமுவேல் தேவ சமூகத்தில் உண்மையுள்ளவராங்க. ஆனா அவருடைய பிள்ளைகள் வேறு விதமா இருந்தாங்க. அது போகட்டும். பாருங்க பிரியமானவர்களே, எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. எபிரேயர் 2:17. அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசிரியரா இருக்கும்படி எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதா இருந்து உண்மையான ஒரு பிரதான ஆசாரியர். பாருங்க பிரியமானவர்களே, அவர் தானியேல் சிங்கக்கபியை கண்டு பயந்து போயிருந்தா அங்க சாட்சி கட்டு போயிட்டு இருக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையினுடைய பாடுகளையும் பாவத்துக்குரிய அகோரங்களையும் சந்திப்பதற்கு பயந்திருந்தார்வே, ஆனால் பிரதான ஆசாரியராக இருக்க முடியாது. அதனால்தான் இங்க சொல்றாரு உண்மையுள்ள பிரதான ஆசாரியன் அப்படின்னு சொன்னா, அவருக்கு முன்னமே தெரியும் இது பயங்கரமான காரியங்கள். முன்னமே தெரியும் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு நெருப்புல போடுவோம், தூக்கி போட போறாங்க அப்படிங்கறது அறிவிப்புகள் முன்னமே இருக்குது. ஆண்டவர் பயந்து ஓடலங்க, மேய்ப்பனை தான் வெட்டினாங்க, ஆடுகள் ஓடி போயிடுச்சு, மேய்ப்பன் அங்கதான் நிக்கிறார். நமக்கு இருக்கக்கூடிய மெய்யான the good shepherd, உண்மையுள்ள பிரதான ஆசாரியர். ஆகவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதுக்கும் பயந்து ஓடல, சிங்கத்துக்கு பயந்து ஓடல. பலவிதமான பாடுகள், வேதனைகள், நிந்தைகள், அவமான துக்கங்கள், அடிமையின் ரூபம் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடுச்சு அவருக்கு. மனிதனை படைத்த தேவன் அடிமையின் ரூபம் எடுக்க வேண்டியதாகி போச்சு. அடிமையின் ரூபம்னா மனுஷன் பாவத்துக்கு அடிமை ஆயிட்டான். பாவம் பிசாசுக்கு சொந்தம், பிசாசினுடைய அடிமை மனுஷன். ஆகையினாதான் அடிமையின் ரூபம். நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன் அந்த அடிமையின் ரூபம்னா மனுஷன் பாவத்துக்கு அடிமையானதுனால பாவத்தின் அதிபதி பிசாசுக்கு இவன் அடிமை ஆயிட்டான். அது அந்த அடிமையின் ரூபம் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இயேசுவாமிக்கு வந்துடுச்சு. எந்த அளவுக்கு தன்னை தாழ்த்தி இருக்காரு பாருங்க. பயப்படல. பயங்கரமான பாடுகள் மத்தியிலே சென்ற தேவன் ஜெயித்து நமக்காக பிரதான ஆசிரியராக உண்மையுள்ள பிரதான ஆசிரியரா இருக்கிறார். அப்படிப்பட்டவரை நம்ம துக்கப்படுத்தணும்னு சொன்னா நம்முடைய நிலை எவ்வளவு பயங்கரமா இருக்கும். அதனாலதான் 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் என்ன சொல்றது பாருங்க. 1 யோவான் 1:9, பாவங்களை மன்னிக்க நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய். உண்மையும் நீதியும் உள்ள மெய்யான பாவ மன்னிப்பு கொடுக்கிறதுக்கு அவர் உண்மையும் நீதியுமா இருக்கார். பொய்யான பாவ மன்னிப்புகள் இருக்கு. ஆமென். முடிச்சிடறேன். பொய்யான பாவ மன்னிப்புகள் இருக்கு. எது மேல இது மேல நெருப்புல நீ மலையில ஏறினாலும் அளவு குத்தி இதை குத்தி அதை குத்தி உடம்புல புல்ல நீ ஊக்க குத்தினா கூட உன் பாவம் போவாது. அது பொய்யான பாவ மன்னிப்பு. மெய்யான பாவ மன்னிப்பு வேதம் அததான் திட்டம் தெரியுமா சொல்லுங்க. மரண பரியந்தம் உண்மையா இருப்போம். அதுக்கு இப்பவே பிராக்டிஸ் பண்ணணும். இதுக்குதான் இந்த கவர்மெண்ட் மற்ற காரியங்கள் அரசாங்கம் நம்மளை பயமுறுத்துறதுக்கு என்ன எதுக்கு தேவன் அலோவ் பண்ற? தானியேலை போல ஆகணும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல மாறணும். இததான் தேவன் விரும்புகிறார். மரண பரியந்தம் உண்மையா இருந்தாதான் ஜீவக்கிரீடம் தான் நமக்கு முக்கியம். பிரியமானவர்களே, எல்லாரோட சேர்ந்து வாழ்ந்துட்டு எதையுமே அனுபவிக்காம நரகத்துக்கு போறதும் எல்லாத்தையும் அனுபவிச்சா நரகம் போறதும் அவன் என்ன சொல்லுவான் கீழே, யோ எல்லாத்தையும் பார்த்து வந்தேன், நீயாவது அப்படி இருந்த இப்படி இருந்த, நீ இங்க வர்றதுக்கு எதுக்குடா அப்படி இருந்தேன் திட்டமாட்டான். நம்மள கொஞ்சம் யோசிச்சுப்பாரு. மரண பரியந்தம் உண்மையா இருப்போம். ஜீவக்கிரீடத்தை பற்றி கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவாராக.